ஹாய் ஹலோ, இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு எம்மியான டேஸ்டியான ரெசிபி தான். ஜுகினி காயை வச்சு என்ன பண்ணலாம், என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்கிற இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம சொரைக்காய்க்கு தோல் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தோலை எடுத்துகிட்டு வாழைக்காயெல்லாம் கட் பண்ணுற மாதிரி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நிறைய எண்ணெய். ஸோ இது நார்மலாக கேஷுவலாக என்றைக்காவது டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம். இந்த கிரேவி ரொம்ப ஃபேமஸ், பாகிஸ்தானி கடையிலலாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த கிரேவி. இதை வச்சுட்டு இதே மாதிரி ஸ்டைலில் நம்ம பாவைக்காய்லாம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் நான் 1 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, நாங்கள் ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் இவ்வளோ ஊற்றினா தான் அது ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட் இல்லாதவங்க தக்காளி அரைச்சி போட்டுக்கோங்க, 2 தக்காளியை. அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு கிரேவி கொடுக்கும் நமக்கு. இதுதான் கிரேவி கொடுக்குறதுக்கு, வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, தேங்காய் அந்த மாதிரிலாம். அதனால் ஸோ டொமேட்டோ பேஸ்ட் வதங்கின பிறகு மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜுகினி காயை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா மசாலாவோட விரவிடுங்க. அது நல்லா வதங்கினோடனே நம்ம ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக கொஞ்சம் வதங்க விட்ருங்க. எண்ணெய் இவ்வளோ இருக்குன்னு பயப்படாதீங்க. ஒரு நாளைக்கு நம்ம டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி, சும்மா காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுறோம். ஸோ அந்த அளவுக்கு லைட்டாக ஊற்றிட்டு வேக வச்சுருங்க. இது நார்மலாக குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்புலையே வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பார்க்கவே எண்ணெய் கக்கி நல்லா பார்க்க ஒரு எம்மி டேஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மசியணும். நல்லா மசிச்சா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை மசியட்டும். அதனால் திருப்பி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். மீன்வைல் எங்கள் வீட்டு பீட்டா ஃபிஷ்ஷை பாருங்கள், அதோட தொட்டியும் அழகாக இருக்கும். அதில் அந்த ஒரு ஃபிஷ் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எம்மியான ஜுகினி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, குப்பூஸ் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஜுகினி காயில் ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும். ஸோ கிரேவி கசக்குதுன்னு நினைக்காதீங்க. ஜுகினி காயோட தன்மையை பாவைக்காய் மாதிரி ரொம்ப கசக்காது, லைட்டு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். தேங்க்யூ.